ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியம் நிறைவேற்றணும். ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தங்கச்சி, ஊழியம் நிறைவேற்றணும். கத்தரையை முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே, கத்தரையை முன்வைத்து கலங்காமல் மகிழ்வுடனே ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் தம்பி, ஊழியம் நிறைவேற்றணும். தங்கச்சி, ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இந்த கால வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24, 25, 26. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஏற்கனவே இந்த ஓட்டத்தை குறித்த ஒரு செய்தி இன்டர்நெட்ல இருக்குது, வாட்ஸ்அப்லயும் வருது அடிக்கடி. இன்றைக்கு அந்த ஓட்டத்தை குறித்த வேறு வித்தியாசமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் என் உள்ளத்திலே தந்தபடினால இந்த நாளுக்குரிய செய்தியை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பேசின வார்த்தையா இருக்கும், ஆனால் அதிலிருந்து வேறு விதமாய் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். ஏனால் இந்த வார்த்தை தான் இந்த வார செய்தியாக கர்த்தரின் உள்ளத்திலே போட்டார். பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நிருபங்களை சிறைச்சாலையிலே இருந்து எழுதி அருமையான கொரிந்தி தேசத்தில் இருக்கிற சபைகளுக்கு எழுதுகிறார். நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் என்ற 2 புத்தகம் இருக்கிறது. அவன் யாருக்கு எழுதுகிறார் என்றால், அங்கே இருக்கிற ஊழியக்காரனுக்கும், அங்கே இருக்கிற மூப்பனுக்கும், அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கும், அங்கே இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கும் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எல்லாரும் நீங்கள் ஓடுகிறீர்கள், ஆனால் எல்லாரும் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்படி கீழே எழுதுகிறார், பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்கள் ஓடுங்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நமக்கு ஒரு ஓட்டத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். அது ஓட்டப்பந்தயம் அல்ல, அது உலகத்திலே ஓடி ஓட்டப்பந்தயம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டம். நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஆவிக்குரிய ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நமக்கு முன்னே வைத்திருக்கிறார். அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, பிஷப்பா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, ரெவரண்ட்னு பட்டம் போட்டிருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமான விசுவாசியா இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாரும் ஓடதான் வேண்டும். எதற்காக என்றால் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய். ஆண்டவர் வைத்திருக்கிற பந்தய பொருள் விலையேற பெற்றது, மகிமையானது, விசேஷமானது, அழியாதது, அருமையான, அதை விவரித்து சொல்ல முடியாது. ஒரு சில பந்தய பொருளை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அருமையான வாடாத ஜீவ கிரீடம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வெண்வஸ்திரம், அது மாத்திரமல்ல நீதியின் கிரீடம். அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையான தன் ஓட்டத்தின் முடிவிலே தான் பெறப்போகிற பந்தய பொருளை அங்கே எழுதுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருள் நீதியின் கிரீடம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய எல்லா பந்தய பொருளும் மங்கி போகிறவை, மறைந்து போகிறவை, அழிந்து போகிறவை.
ஆனால் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவன் அது நித்தியமானது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உனக்காக ஒரு வாசஸ்தலத்தை 2000 வருஷமாய் தேவன் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அந்த பந்தய பொருளை, அந்த மகிமையான வீட்டை உன் ஓட்டத்தின் முடிவிலே உனக்காக வைத்திருக்கிறார். பூமியிலும் சில பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதையும் உங்களுக்கு நான் அடையாளம் காட்டுகிறேன். தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள் அருமையான வசனம். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள் பரிசுத்த ஆவியானவர். தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள் மகா பெரிய ரட்சிப்பு. தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருள் அருமையான தேவாதி தேவன். Praise the Lord. ஏனென்றால் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலே இருக்கிற எல்லா மேன்மையும் அழிந்து போகும். எல்லா மேன்மையும் நாம் பூமியிலே பெற்ற எல்லா மேன்மையும் அழிந்து போகும். தேவன் உனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருள் உலக பொருட்களோடு கூட நீ அருமையான அதை இணையாக நீ பேசவே முடியாது. ஆண்டவர் வைத்திருக்கிற பந்தய பொருளை கோடி பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்குமா? கிடைக்காது. சரி, நான் பெரிய மனுஷன், அந்த ரட்சிப்பு எனக்கு வேணும். பரிசுத்தாவி கிடைக்குமா? ஒருத்தன் பணத்தை கொண்டு வந்து அந்த உனக்கு இருக்கிற அந்த வரம் எனக்கு வேணும்னு கேட்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், உன் பணம் உன்னோடு கூட நாசமா போட்டுங்கிறான். ஆண்டவர் வைத்திருக்கிற பந்தய பொருள் எல்லாம் மகிமையானது, விலையேறப்பட்டது, விசேஷமானது. ஆனால் இதை யார் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்? யார் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள்? யாருக்கு இது சொந்தமாகிறது என்று சொன்னால், அருமையான பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள். ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் 2 விதமான ஜனங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஓட்டத்திலே ஜெயிக்கிறவன். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், ஒருவனே என்று எழுதுகிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் கானானை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். நடனமாடினார்கள், பாடினார்கள். செங்கடலுக்குள்ளாய் நடந்து போகும்போது எல்லாம் ஆவியில எல்லாம் நிறைந்தார்கள். ஆனால் அவர்கள் ஓட்டுகிற அந்த ஓட்டத்திலே வனாந்தரம் வரும் என்று நினைக்கவில்லை. அவர்கள் என்ன நினைத்தார்கள்? செங்கடல் முடிந்தவுடனே கானான் வந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆமென். அப்படிதானே பழைய விசுவாசிங்க, பழைய ஆட்கள் எல்லாம் ஓட்டம் எப்படி இருக்கிறது? ஐயா, பலனுள்ளதா இருக்கிறதா? ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? பந்தய பொருளை பெற்றுக் கொள்வீர்களா? பெற்றுக்கொள்ள முடியுமா? எல்லாரும் ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷமா இவர்களுடைய விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். 40 வருஷமா இவர்களுடைய நம்பிக்கையை நான் பார்க்கிறேன். 40 வருஷமா இவர்களுடைய ஓட்டத்தை பார்க்கிறேன். ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரமே என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தார்கள். ஆமென். ஆமென். இந்த நாளின் கால வேளையில உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கிறது? இயேசுவுக்கும் உனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஆவிக்கும் உனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையோடு கூட இருக்கிற நெருக்கம் எப்படி இருக்கிறது? உன் பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உன் ஆராதனை எப்படி இருக்கிறது? உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற அந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கிறது? பலன் உள்ளதா இருக்கிறதா? ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? அல்லது பலவீனப்பட்டு போனாயா? இந்த நாளில் கால வேளையிலே உன்னை உயிர்ப்பிக்கும்படியோய், உன்னை கட்டும்படியோய், உன்னை எழுப்பும்படியோய் பரிசுத்த ஆவியானவர் பாரத்தோடு கூட உன்னோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
உன்னை எழுப்ப வேண்டும் என்பதிலே அவர் தீவிரம் காட்டுகிறபடினாலேதான் மகளே உன்னோடு கூட இந்த காலவேளையிலே பேசுகிறார். நீதிமானாயிருக்கிற லோத்தின் மனைவிதான். அவளுக்கு தேவனை பற்றி நன்றாய் தெரியும், அருமையான ஆராதனை பற்றி நன்றாய் தெரியும், ஜபத்தை பற்றி நன்றாய் தெரியும். ஆனால் பின்னிட்டு பார்த்ததனாலே அவள் ஓட்டம் நின்று போயிற்று. அவளுடைய ஓட்டம் நின்று போனது மாத்திரமல்ல, அவள் உப்பு தூணாய் மாறி போனாள். அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் சாதாரணமானவன் அல்ல, அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டவன். எப்போது 30 வெள்ளிக்காசு வாங்கினானோ அப்பொழுதே அவன் ஆவிக்குரிய ஓட்டம் நின்று போயிற்று. ஆமென். தூக்கிலே தொங்குகிறான். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேலிலே அவன் காசிலே வாங்கின இடம் இன்றைக்கும் இருக்கிறது. அதிலே போடப்பட்டிருக்கிறது, யூதாஸ் வாங்கின இடம் சாபமானது. அதிலே முட்கள் வளர்ந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இம்மனையும் அலெக்சாந்தரையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அவர்கள் விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று எழுதுகிறார். இந்த நாளின் காலவேளையில உன் ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் உன் ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? உன் ஓட்டத்துல பலன் இருக்கணும். இரண்டாவது, உன் ஓட்டத்துல வேகம் இருக்கணும். மூணாவது, உன் ஓட்டத்துல ஜெயம் வரும். இந்த வேகமும் பலனும் இருந்தால் நீ ஜெயிச்சிடலாம். தோல்வி அடைகிற மனுஷனுடைய ஓட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், அவனுடைய ஓட்டம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கும். வேகம் இருக்காது, பலன் இருக்காது, தோல்விதான் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஓட்டம் எப்ப வேகமாகும் தெரியுமா? ரேஷன் கடையில 5 கிலோ தங்கம் நாளையில இருந்து எல்லா ரேஷன் கார்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ராத்திரி தூங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? ராத்திரி தூங்க மாட்டேன். முதல் நிக்கிறது யார் நிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கவர்னர் அம்மாவே நிக்குவாங்க. ஏன்னா எல்லா ரேஷன் கார்டும் வரும். அடுத்து போலீஸ் அதிகாரிகள் யூனிஃபார்ம்ல நிப்பாங்க. அப்பதான் அது பாதுகாப்பா இருக்கும். யூனிஃபார்ம் இல்லைன்னா கிடைக்காது, தள்ளி விட்டுருவாங்க. போலீஸ்காரங்க அவ்வளவு பேர் யூனிஃபார்ம்ல போய் நிப்பாங்க. அப்பதான் இடம் கிடைக்கும். உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பந்தய பொருளை நீங்க நினைச்சீங்கன்னா வேகம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. என்னையா ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பந்தய பொருள் மகிமையானது. ஆமென். விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. ஏன் ஓடுறோம், ஜாடுறோம், குதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை பண்றோம்? மதத்துல சேர்க்கிறாங்களாம். நீ வந்தா கூட நாங்க சேர்க்க மாட்டோம். இங்க எந்த மெயின்டெனன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டோம். நாங்க உங்க அட்ரஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களாம். உங்க எந்த அட்ரஸ் ரிஜிஸ்டரே கிடையாது. இது மதம் அல்ல, இது சங்கமம் இல்ல, இது ஜீவ மார்க்கம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜீவ மார்க்கம். நீ காட்கலாம், இந்து பரலோகத்துக்கு போலாமா? போலாம். முஸ்லிம் போலாமா? போலாம். யார் வேணாலும் போலாம் யா. ஆனா ஓட்டம் தான் ரொம்ப கவனமானதா இருக்க வேண்டும். ஓட்டம் ரொம்ப முக்கியமானதா இருக்க வேண்டும் ஐயா. உன் ஓட்டம் பலன் உள்ளதா இருக்க வேண்டும். உன் ஓட்டம் பேசப்படத்தக்கதா இருக்க வேண்டும். உன் ஓட்டம் ஜீவன் உள்ளதா இருக்க வேண்டும். ராக்லாண்ட் என்ற மிஷனரியின் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்தியா தேசத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர். அருமையான அப்பாயின்மெண்ட் கையில வந்துட்டு முழு இந்தியா தேசத்துக்கும் கவர்னர் ஜெனரல். ராத்திரி ஆண்டவர் சொல்றாராம், மகனே, உன்னை இந்தியா தேசத்துக்கு கவர்னர் ஜெனரலா அல்ல, என்னை சுமக்கிற ஒரு மனிதனாக உன்னை இந்தியாவுக்கு கொண்டு போகிறேன். எல்லாம் பாட்டு, வீட்டுல பாட்டு பாடிட்டு இருந்தவங்க, ஸ்வீட்டு கேக் எல்லாம் வெட்டிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஊழியத்துக்கு போறானா? இந்தியா தேசத்துக்கு கவர்னரா போகிறவன் ஊழியத்துக்கு போறான். ஆண்டவர் அவனை ராக்லாண்டை ரொம்ப பிரஸ் பண்ணி கொண்டு வந்தார். இந்தியா தேசத்தில் சிவகாசியிலே இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார். அவர் கல்லறையில நின்று நான் ஜெபம் பண்ணி, நான் சிவகாசிக்கு போனேன். எப்படியும் அவர் கல்லறையை பார்த்துட்டு தான் வரணும்னு நினைச்சேன்.
அவர் கல்லறைக்கு மேல ஒரு சர்ச் கட்டியிருக்கிறான். அவர் அங்க கல்லெறிஞ்சு கொண்டான். அங்க 2 பிள்ளைகளையோ 3 பிள்ளைகளையோ இயேசுவை அறிவித்து இயேசுவின் அன்பை சொன்னதுனாலே அந்த பகுதி ஜனங்கள் அவங்களுக்கு கொடுத்த பரிசு. அதனால அவருடைய பொசிஷன், அவருடைய போஸ்ட்ல வந்த கவர்னர் ஜெனரல் அவரை பார்க்கணும், ராக்லாண்ட பார்க்கணும், சிவகாசிக்கு வந்தாராம். ரோட்ல சாகர தருவாயில் இருந்தாராம். அவர் சொன்னாராம், சிவகாசியில ஒரு நாய் கூட இல்லாத கொண்டு போட்டுருவேன், ஒரு நாய் கூட இருக்காது, ஏன்னா நான் ஃபுல் பவர்ல இருக்கிறேன். வெள்ளக்காரங்களை யார் கேட்க முடியும்? அவங்க ஆட்சி செய்யற காலத்துல யார் கேட்க முடியும்? அவர் சொன்னாராம், சிவகாசியில ஒரு நாயை கூட நீ கொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியம் வேற, என்னுடைய வேலை வேற, என் நோக்கம் வேற, என்னுடைய இது உன்னால புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் நீ ஒண்ணு செய்ய. அவர் அழுதுகிட்டே போனார். அருமையா, நான் சொல்லுகிறது நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன். உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது? பலன் உள்ளதா இருக்கிறதா? ஜீவன் உள்ளதா இருக்கிறதா? மகிமையானதா இருக்கிறதா? பேசப்படத்தக்கதா இருக்கிறதா? அருமையான சபையை அசைக்கிறதா இருக்கிறதா? ஊழியத்தை அசைக்கிறதா இருக்கிறதா? ஜனங்களை தேவன் பக்கம் இழுக்கிறதா இருக்கிறதா? தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிறதா இருக்கிறதா? எப்படி இருக்கிறது உன் ஓட்டம்? இந்த கால வேளையில உன் ஆவிக்குரிய ஓட்டத்தை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சரிபடுத்த வேண்டும். உடைக்கப்பட்ட பகுதிகளை கட்ட வேண்டும், சரிபடுத்த வேண்டிய பகுதிகளை சரிபடுத்த வேண்டும். பயிற்சி பெறுகிற இடத்திலே பயிற்சி பெற வேண்டும். உன்னை அருமையான வேகமான ஒரு ஓட்டத்திற்கு உன்னை நீனே ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணாடியிலே நீங்கள் உங்களை பார்த்துதான் எல்லாரும் வந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை பார்க்கிற கண்ணாடி இந்த வேத புத்தகம். ஆமென். ஏன் இவ்வளவு அழுத்தமாய் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், உங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தை பலவீனப்படுத்த உங்கள் முன்னே சத்துரு வைத்திருக்கிற அம்புகள் என்று சொல்லலாம், கற்கள் என்று சொல்லலாம், தடைகள் என்று சொல்லலாம், போராட்டம் என்று சொல்லலாம், இவைகளை தாண்டி தான் நீ ஓட வேண்டும். முதலாவது ஓட்டத்தில் இருக்கிற அருமையான பிரச்சனை என்ன? பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்தாதான் நம்ம வந்தோம், 3 வேளை சாப்பிட்டோம், காலைல தூங்கணும், மறுபடியும் அந்த டீ, அந்த காபி, அந்த இட்லி, அந்த சாப்பாடு, சாயங்காலம் ஒரு டீ, ராத்திரி ஒரு டீ, நல்ல ஏசி ரூமு, இதே நம்ம ரொட்டீன் லைஃப் இப்படியே போயிட்டு இருந்து. பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாம் குடும்பம் எல்லாம் நல்ல வெல் செட்டில்னு சொல்றாங்களே பாருங்க. வெல் செட்டிலா இருந்தா பாட்டெல்லாம் தானாலே வரும், ஜெபம் எல்லாம் நம்ம சொல்லாமலே ஜெபம் வரும், சோத்திரம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சூழ்நிலைகள் மாறும்போது, நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் நம்மை சந்திக்கும் போது, அப்பொழுதுதான் உன் ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பது பரிசோதிக்கப்படும். நீங்க ரன்னிங் ரேஸ்ல விடுறாங்க, இல்ல கிரிக்கெட் மேட்ச்ல விடுறாங்கன்னா, கிரிக்கெட்ல இப்போ இந்தியாவுக்காக விளையாடுறவங்க என்ன ட்ரைனிங் எடுங்க தெரியுமா? மிலிட்டரியில 6 மாசம் போய் ட்ரைனிங் எடுத்தாதான் கிரிக்கெட்ல சேர முடியும். நீங்க மிலிட்டரி எக்ஸசைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதை பார்த்தாலே நீங்க கிரிக்கெட்டே விளையாட மாட்டீங்க. ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவன் சாதாரண காரியம் கிடையாது. டெய்லி போகணும், கிரவுண்டுக்கு போகணும். ஐயோ, அந்த மசில்ஸ் புடிச்சுக்கிடும், விரல் எங்கேயா லேசா மட, அந்த ஷூவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு 2.5 கிலோ இருக்கும் பாத்துருங்க. ஏன்னா கீழே அவ்வளவு ஆணி அடிச்சிருக்கும், ரொம்ப கஷ்டப்படும். அவங்க கையை நீங்க அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா இரும்பு மாதிரி, காலை தொட்டு பாத்தீங்கன்னா கத்தி வச்சு குத்துனா கூட கத்தி காலுக்குள்ள அவ்வளவு சீக்கிரமா போகாது. அவ்வளவு பயிற்சி பெற்றுதான் ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறார்கள். இவ்வளவு பயிற்சி பெற்றும் ஒருவன் தான் பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உனக்கு பயிற்சி தேவை, பலன் தேவை. அருமையானவன் ஓட்டம் வேகமாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு முன்னே இருக்கிற அந்த கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். அந்த கிரவுண்ட் ரொம்ப, எல்லாரும் எல்லா கிரவுண்ட்லயும் ஓட முடியாது. நீங்க மலையில இருக்கிற ஜனங்கள்லாம் பயிற்சி எங்க பெறாங்கன்னா மலையில தான் பெறாங்க. வனாந்தரத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பாலைவனத்துல தான் ஓடி பயிற்சி பெறாங்க.
அந்த கிரவுண்ட் ரொம்ப முக்கியம். முதலாவது உன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருக்கிற முதல் தடை, அருமையான கடினமான தடை அல்லது அதை தாண்ட முடியாத தடை ஒன்று உண்டென்றால் சோதனை. ஆமென். அல்லேலூயா. ஒரே ஒரு அல்லேலூயா தான் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளவு கஷ்டம். நீங்க எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்துறது ஒன்னே ஒண்ணு சோதனையில விழுந்துருவீங்க. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென். சோதனை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சோதனை 3 விதத்திலே வருகிறது. ஒன்று, உங்களாலே அருமையான அவனவன் தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். இரண்டாவது, பிசாசினாலே சோதிக்கப்படுகிறான். மூன்றாவது சோதனை, தேவனே நம்மை சோதிக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறார். பயிற்சி இல்லாதபடி அருமையான சோதனையிலே நீங்கள் ஜெயிக்காதபடி மேன்மையானவைகளை கர்த்தர் உங்கள் கையிலே ஒருபோதும் கொடுப்பதில்லை. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். 2 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நமக்கு அநேக விதமான சோதனை வைக்கப்பட்டிருக்கிறது ஓட்டத்துல. இந்த சோதனையை நீங்கள் கடந்துதான் ஓட வேண்டும். நீங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. வாலிப ஸ்டேஜ்னு ஒண்ணு வரும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அவங்க நடக்கிறது, உடை உடுக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, 10 தடவை கண்ணாடியை தூக்கி பார்த்தா அது கை கழுவும் கிளவும். ஐயோ, இந்த அம்மா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி. அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க, முன்னாடி வரமாட்டாங்க. முன்னாடி இருந்தவங்க இப்ப பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்ப ரொம்ப படிச்சுக்கிறாங்க. என்ன படிச்சுக்கிறாங்கன்னா, ஓடுகிறது எப்படின்னு தெரியாத ஒரு படிப்பை படிச்சுக்கிறாங்க. ஆவிக்குரிய ஓட்டம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்திருந்தால் அவங்க கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுங்க. சில பசங்க ஃபுல் ஆஃப், ஆளே காணும். கல்யாணத்துக்கு 10 தடவை வந்தா இப்ப ஆளே காணும். எங்கயா போனானா பொண்டாட்டி பின்னாடியே போயிட்டான். அவன் சொல்றான், பொண்டாட்டிக்கு போற சபைக்கு நான் இப்ப போறேங்கிறான். ஏன்னா இவனுக்கு சரியா சாப்பாடு கிடைக்காது, வீட்டுல பிரச்சனை வரும். இந்த ஒரு மாதிரி பொம்மை ஆடுறது மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். இப்படி சேர்ல உட்காந்து ஜெபம் கிபம் எல்லாம் போச்சியா. இந்த அம்மாவை கூட்டிட்டு வண்டியில கூட்டிட்டு அங்கே கூட்டிட்டு போறதான் வேலை. எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்குதோ, எங்கெல்லாம் கடல் இருக்குதோ, எங்கெல்லாம் மரம் இருக்குதோ, உலகம் முழுவதும் அதான் இருக்குது. நீங்க உலகம் முழுவதும் போய் பாத்தீங்கன்னா, நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன். நீங்க காஷ்மீருக்கு வேணா போங்க, அமெரிக்காவுக்கு வேணா போங்க, பிரான்ஸுக்கு போங்க, தண்ணி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இங்க உப்பு கைக்கு, அங்க உப்பு கைக்காம இருக்கலாம், அவ்வளவுதான். அங்க வேணா இஸ்ரவேல்ல மிதக்கு, இங்க நம்ம உள்ள போகும். 2 தான், வேற ஒண்ணும் கிடையாது. தண்ணி ஒண்ணுதான். அந்த மரமும் இந்த மரமும் ஒன்னாதான் இருக்கு. டேஸ்ட் மாறலாம், அவ்வளவுதான். அங்க சாப்பிடுற மரம் வேற மாதிரி இருக்கு, நம்ம சாப்பிடுற மரம் வேற மாதிரி இருக்கு. நான் அதனால அங்க எங்கேயும் போய் என்ன சுத்தி பார்க்க கூட்டு போனா நான் போகவே மாட்டேன். அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் ஊழியம் செய்யற ஆளு, இவனை இனிமே சுத்தியே காட்ட கூட்டு போக கூடாது. ஒரு 4-5 இடத்துக்கு போனேன், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சரி, வந்ததுக்காக ஒரு 2-3 படத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்க என்ன படத்தை வாங்கி வைக்கிறாருங்கிறான். சரி, இந்த இடத்துக்கு வந்தமே ஞாபகமா இருக்குன்னு 2 படத்தை வாங்கி. இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையே, உன் ஓட்டத்தை எது தடுத்திருக்கிறது? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பைபிள் காலேஜ் படிக்க நிறைய பேர் வருவாங்க அந்த காலத்துல. இப்ப எல்லாம் யார் பைபிள் காலேஜ் எல்லாம் வரதில்லை. அந்த காலத்துல வருவாங்க, ராத்திரியை காணாது.
படுத்திருக்கிறோம் காண மாட்டான். பதட்டம் வரும் பாருங்க. நம்ம கூட படுத்திருந்த ஆளுக்கான பதட்டம் வரும். பிரின்சிபால் கேட்பார்ல, அவனுக்கு அந்த நாளைக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கும். வீட்டுல உனக்கு அழகான ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன்டான படத்தை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே பைபிள் காலேஜ் எல்லாம் கீழே போய் ஏசுநாதெல்லாம் கீழே போய் ஒரு ஊழியம் செய்யற ஒருத்தருக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். எனக்கு நான் அவரை எப்படியாயிலும் நம்ம சரி பண்ணணும்னு நான் அந்த பேடன்ல அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்து அவனை தூக்கி விடணும். அந்த ஊழியக்காரரை ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு 3000 ரூபாய் வீட்டு வாடகையாவது கொடுத்து அவனை ஊழியத்துல என்கரேஜ் பண்ணி விடணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். ஆவியானவர் என்கிட்ட சொல்றாரு, இவனுக்கு நான் நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தேன், நான் ஏராளமான சந்தர்ப்பத்தை கொடுத்தேன். என் ஊழியத்தை இவன் காலில் மிதிச்சிட்டான், என்னுடைய கிருபையை காலில் மிதிச்சிட்டான், என்னையே காலில் மிதிச்சிட்டான். அவன் என்னை தள்ளி விட்டதற்கு அளவே இல்லை. இப்போ அவனால ஒன்னும் செய்ய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். இப்பவும் அவன் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. இப்பவும் ஒப்பு கொடுக்கல. வயசு 62 வயசு ஆயிப்போச்சு, இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆகவே நான் அவனுக்கு உதவி செய்யவில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன பிறகு கூட நான் ட்ரை பண்ணேன், ஆனா முடியல, தோத்து போயிட்டேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை தள்ளிவிடாதே, ஆண்டவருடைய ரட்சிப்பை தள்ளிவிடாதே, ஆண்டவருடைய கிருபையை தள்ளிவிடாதே. ஏசா பைத்தங்கூழுக்காக தன் ஓட்டத்தை நிறுத்திவிட்டான். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு கூட அதை தேடினானா, அதற்கு பின்பு அவன் பெற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோப்பை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது வந்திருக்கிற சோதனை, இப்பொழுது வந்திருக்கிற நெருக்கம், இப்பொழுது வந்திருக்கிற பாடுகளிலே நீ தனியா இல்லை, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அதை நீ கடந்து போவோய். ஆதியாம புஸ்தகம் 22 அதிகாரம் 8 வசனம். ஆதியாம புஸ்தகம் 22 அதிகாரம் 14 வசனம். அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் அவனுக்கு பாருங்கய்யா, வயசான 100 வயசுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறா. அவனுக்கு வந்த சோதனையை பாருங்கய்யா. ஆண்டவர் அவனை மோரியா என்ற மலையிலே கொண்டு போய் பலி செலுத்தும்படியாய் அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் அவரை கூட்டிக் கொண்டே போகிறான். கடுமையான சோதனை, மனைவியினிடத்திலே சொல்ல முடியாது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது. யாக்கோபு கேட்கிறான், அப்பா விறகு வைத்திருக்கிறீர், அல்லேலூயா, பலி செலுத்தும்படியா தீவட்டி வைத்திருக்கிறீர், பலி செலுத்தும்படியான ஆடு எங்கப்பா இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிறான். அவனுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், இந்த சோதனையிலே நான் ஜெயிக்கும்படியாய் தேவன் எனக்கு உதவி செய்வார். அந்த பர்வதத்துக்கு பேர் என்ன தெரியுமா வச்சான்? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று வைத்தான். அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. சில பிரச்சனைகளும் சில சோதனைகளும் நம்மை வரும்போது, நெருங்கும் போது நாம் அமிழ்கிறது போலதான் வரும். கோர்ட் கேஸ் சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, எனக்கும் நானும் அப்படிதான் யோசிச்சு பார்த்தா ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. நீங்க யாராவது வக்கீலா இருக்கணும், நீங்க போலீஸ்காரங்களுக்கு தெரியும், பவரா பட்டாணி ஓனரே ஆக முடியாது. ஆனா பவரா பட்டாணி நான் ஓனர் ஆயிட்டேன். கோர்ட் கேஸ்ல ஜெயிச்சிருக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு அவர் இருக்கிறார். நீங்க போனா அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க நம்பர் போட்டா கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜட்ஜ்மெண்ட்டும் அங்க போய் நம்ம பணத்தை கட்டினா அந்த கோர்ட் இந்த ஆண்டுல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் வேணா தந்துருவாங்க. ஐயா, நீ அமிழ்ந்து போகிற ஒரு நிலைதான், அருமையான எழும்ப முடியாத ஒரு நிலைதான். சோதனை பயங்கரமாய் வந்திருக்கிறது, ஆனால் அதை காட்டிலும் ஜெயம் உனக்கு வரும். ஏன் நீ கர்த்தரை சார்ந்து கொள்.
எவ்வளவு பெரிய மனுஷன் கோலியாத் வந்து நிக்கிறாயா, பெரும் சோதனை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும். ஆனா தாவீது பயப்படவே இல்லை. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அவனுக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். இரண்டாவது, முதலாவது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஓட்டத்திலே சோதனை வைக்கப்பட்டது. ஆரம்ப நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். ஆரம்ப நாட்கள் நீங்க ஜெபம் பண்ணி அடுத்த நிமிஷம் வீட்டுக்கு போனீங்கன்னா வியாதி சுகமாகும், எல்லா அற்புதம் நடக்கும். ஆனா சில வருஷங்கள் கடந்து போன நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா வியாதி இருக்கிற வியாதியை காட்டிலும் அதிகமாயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன எண்ணம் வரும்னு கேட்டீங்கன்னா ஜெபம் பண்ண வேண்டான்னு வரும். ஆராதனைக்கு வந்தா பேய் ரொம்ப ஆடும், அது நீங்க புரிஞ்சுங்க. நான் வீட்டுல சண்டை வரக்கூடாதுன்னு நினைச்சேன். மத்தியானம் போய் எங்க வீட்டுல பிளேட் எல்லாம் பறந்துச்சுங்கிறான். அந்த அம்மா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் சபைக்கு போக கூடாது, அப்ப பிளேட் பறக்காது. ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க. இந்த முடிவுக்காக தான் பிசாசு காத்திருக்கிறான். இந்த முடிவுக்காக தான் அவன் ஜெயம் பெற்று விட்டான். அவன் ஜெயம் பெற்று விட்டான். உன் ரட்சிப்பு போய்விட்டது, அபிஷேகம் போய்விட்டது, கிருபை போய்விட்டது, தேவனுடைய வல்லமை போய்விட்டது. ஒரு அம்மா ஒரு 4-5 வாரம் வந்தாங்க. அவன் எவனோ மந்திரவாதி சொல்லியிருக்கிறான், குறி சொல்றவன், நீ அங்க போகாத போகாத. ராஜா நகர்ல நடந்தது, அவங்க வீட்டுக்கு கூட நடந்த அந்த அவன் செத்து போன அந்த வீட்டுக்காரர் வந்து ஆவியில சொல்றாராம், அந்த ஜெப கூட்டம் வந்தா உனக்கு இயேசு வேணுமா நான் வேணுமான்னு கேட்டுக்கிறான் சொப்பனத்துல. இந்த அம்மா அழுதுகிட்டே சொல்றானா, எனக்கு இயேசு வேண்டாம், நீ தான் வேணும்னு. நாங்க போறேன், ஐயா நீங்க வருத்தப்படாதீங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரர் வேணும், எங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அவரு இயேசுநாதர், வேண்டாம் நீங்க போயிருங்க, அவரும் போயிருவாருங்க. அந்த கூட்டம் அப்புறம் நடத்தவே இல்லை. அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த ராஜா நகர் அம்மாவுக்கு தெரியும். நீங்க வேணா கேளுங்க அவங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, சோதனையில நில்லுங்கள், சோதனையை கடந்து வாருங்கள், ஜெயம் பெறுவீர்கள். நீங்கள் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். உங்கள் பந்தய பொருள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓட்டத்திலே, சோதனையின் ஓட்டத்திலே நீங்கள் பின்வாங்கியானால் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் மாறி போய்விடுவார்கள். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உனக்கு வர வேண்டிய நன்மைகள், உனக்கு வர வேண்டிய கிருபைகள், உனக்கு கொடுக்க வேண்டிய வரங்கள் வேறொரு விசுவாசிகளுக்குள்ளே போயிருக்கு. புதுசா வருவான், அவன் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், புதுசா வருவான், அவன் நல்ல ஆவில் நிறைவான். ஆனா பழைய ஆட்கள் ஏன் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் சோதனையிலே நிற்கவில்லை, அவர்கள் விசுவாசத்திலே பின்வாங்கி போய்விட்டார்கள். அவர்கள் ஆராதனையோ, அவர்கள் ஜெபமோ, அவர்கள் தேவனோடு கூட வைத்திருந்த உறவோ பலவீனப்பட்டு விட்டது. அதில் இருந்து எழும்பி வர வேண்டும் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டார்கள். ஆமென். இரண்டாவதாக, உங்கள் ஓட்டத்திலே இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத ஆவிகள் உங்களோடு கூட போராடும். எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு களைகளை விதைச்சிருவான். இப்ப அவன் என்னன்னா, பிசாசு ஒரு உருவமாய் இவங்களுக்கு முன்ன வந்துன்னா நீங்க அவனை நீங்க ஜெயிச்சிடலாம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எனக்கு இருந்த போராட்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்க நல்ல பாம்பை கும்பிடுறோங்க. ஒரு வெள்ளிக்கிழமை கூட நாங்க அந்த கோயிலுக்கு போகாம இருந்ததில்ல. நான் படுத்திருப்பேன் பாருங்க, அந்த நல்ல பாம்பு, நீங்க அப்படி அந்த பாம்பை பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெருசா படம் எடுத்துட்டு என்னை கொத்த கொத்த வரும். நான் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு அலறி சத்தம் போடும். அப்ப அந்த பாஸ்டர்ட்ட சொன்னாங்க, இப்படி அவன் ராத்திரி அந்த நல்ல பாம்பு கொத்தவர் தான். நமக்கு அப்ப ஒண்ணும் தெரியாது, பிளைண்டா இருந்த நாள். அந்த நல்ல பாம்பு கொத்தவர் தான்.
இந்த பக்கம் ஒரு பாஸ்டர் படுத்திருப்பாரு, இந்த ஒரு பக்கம் பாஸ்டர் படுத்திருப்பாரு, என்ன நடுவுல படுக்க வச்சிருப்பான். அப்படி இருந்துட்டுமே ஒரு நாள் அலறி சத்தம் போட்டேன். ஆனா எனக்கு இந்த நல்ல பாம்பு வந்து எப்ப என்ன கொத்த வந்துச்சோ, இதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா எல்லா கடவுளும் ஒண்ணுதான், இயேசுநாதரும் ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பாம்பு எப்போ கொத்த வந்துச்சோ அப்பதான் இது பிசாசுன்னு எனக்கு தெரிஞ்சு. நான் அதுட்ட முதல் நாள் சொன்னேன், நீனும் கடவுள், உன்னையும் நான் கும்பிடுறேன், அவர் இயேசுநாதரை பத்தி அவங்க சொல்றாங்க, அதையும் கும்பிடுறேன், என்ன பிரச்சனை உனக்கு? அவரை கும்பிட்டாலும் உன்னை கும்பிட்டாலும் என்ன பிரச்சனை? ஏன்னா நான் அந்த போதனை நான் ரொம்ப கேட்டேன். கிருபானந்த வாரியார் ஆரம்பிக்கும் போதே, அவர் தோங்கும் போதே என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா நதியும் போய் சமுத்திரத்திலே போய் சங்கமிக்கிறது போல அது அவரு பாணியில சொல்லுவார். அதே போல இந்து மதமோ கிறிஸ்துவ மதமோ எல்லா மதமும் நதிகளை போல பாய்ந்து சமுத்திரத்திலே சங்கமிக்கும் சொல்லுவார். அது என் உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகுதான் தெரியுது பிசாஸ் நிறைய தடவை என்னோடு போராடி. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு முன்னாடி நான் படுத்திருக்கிறேன். எங்க அம்மா காளி கோயிலுக்கு போகும், அங்க நல்ல சிவப்பு சாலையும் கட்டிட்டு வேப்பலையும் வச்சுட்டு பட்டை கிட்ட எல்லாம் அடிச்சுட்டு வரும். நான் எங்க அம்மா படுத்திருக்கிற இடத்துல படுத்திருந்தேன். அப்ப புதுசு, நான் அப்பதான் ஊழியத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன் புதுசு. ஒரு பேய் சிவப்பு சாலை கட்டிட்டு அவ்வளவு ஸ்பீடா வந்து நான் நடையில படுத்திருக்கிறத பார்த்து அப்படியே பேக் அடிக்கும். எங்க அம்மா சொல்லுது, அடுத்த நாள் நீ நடையில படுக்காத, சாமி வந்து திரும்பி போயிரும், நீ அந்த ஓரமா போய் படு. நான் சொன்னேன், இல்ல நடையில தான் நான் படுப்பேன். ஏய், எங்க அம்மா சொல்றது ஒரு முதல்ல அவங்க எங்க அம்மா இயேசு பற்றி சொன்னா ஃபுல் முதல்ல ஆஃப் பண்ணிடுவாங்க. அவங்க கொஸ்டின் என்ன தெரியுமா கொஸ்டின் பண்ணுவாங்க, நான் உன்னை பெத்தனா அல்ல நீ என்ன பெத்தையா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எங்க அம்மா நீங்க பாத்தீங்க காளி கோயில்ல நின்று உட்கார்ந்து இருக்கிறத பாத்தீங்கன்னா அப்படி அது நான் கேட்பேன். இயேசு பற்றி சொன்ன கொஸ்டின் தான். அது வரை என்ன பேச முடியும்? ஏமா நீதாமா என்ன பெத்த, நான் இயேசு கூட. என்னடா புதுசா இயேசு சொல்றீங்க? நாங்க எத்தனை காலமா கும்பிட்டு இருக்கேன்டா சாமியெல்லாம். அப்படி ஆரம்பிச்சினார் கதையை. எதுக்காய் சொல்லுகிறேன் என்றால், அருமையான பிசாசு உங்களை ஜீவ பாதைக்குள்ளே போகாதபடி உங்களை அவன் குருடாக்கி விடுகிறான். சில அற்புதங்கள் நடக்கும், அது பொய்யான அற்புதங்கள். நீ குறி சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னா ரோட்ல வரும் ஆடுவான். ஏன்னா நான் மந்திர தகடு எழுதி கொடுத்துருக்கேன். தகடு அப்போ 5 பைசா கொடுப்பாங்க. இன்னும் 2 பைசா 10 பைசா எல்லாம் இருக்குது, எல்லாம் தூர போட்டாங்க இடையில. அது எல்லாம் பொய்யான. அந்த மந்திரவாதி சாகும்போது, தாத்தா சாகும்போது அந்த பேய் சொல்லுது, எத்தனை குடும்பத்தை நீ கெடுத்த, எத்தனை மனுஷனை கொண்டிருக்கிற, ஏன் இப்ப நீ என்கிட்ட வரமாட்டேங்கிறேன்னு சொல்லுது. வாவனை கொண்டு போகிறேன், பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். பிசாசோடு கூட போராட்டம் உண்டு, பிசாசோடு கூட போராட்டம் உண்டு. உன் விசுவாச யாத்திரை அவன் திருப்பி விடும்படியாய் முயற்சிக்கிறான். உன் விசுவாச யாத்திரையை குளிர பண்ணும்படியாய் அவன் முயற்சிக்கிறான். உன் விசுவாச யாத்திரையை பலனற்று போகும்படியாய் அவன் போராடுகிறான். Amen. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, பொல்லாத ஆவிகளுடைய போராட்டம். ஆகவேதான் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம எம்பஸ் பண்ண அவங்களை வலியுறுத்துகிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவி வரும்போது புது பலன் அடைந்து யூதயாவிலும் எருசலேமிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து. அபிஷேகம் பெற்றவங்களாலே நிற்க முடியல, நீதிமானே நிற்கிறது அரிதானால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க எல்லாரும் அபிஷேகம் பெற்றுக்கணும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணப்பா, என்னுடைய வல்லமையினால் நிரப்பும். ஏனென்றால் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு கூட உங்களுக்கு போராட்டம் உண்டு. இப்ப நீங்க இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். நல்ல ஜெபம் பண்ணிட்டு போவீங்க, ஆனா வேலைக்கு போனா அந்த பேய் ஒண்ணு ஆடி. நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளியே வருவீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் போட்டுட்டே இருப்பான், டபுள் மீனிங்ல பேசிட்டே இருப்பான்.
நிறைய செல்லுல நிறைய போன் வரும். எல்லாம் உன் மனசை கடுக்க, உன் விசுவாசத்தை கடுக்க, தேவனோடு கூட வைத்திருக்கிற அன்பை கடுக்க. ஜெபம் பண்ண, உபாச ஜெபம் பண்ணதுக்கு நீ எழுப்பி வந்து பாருங்க, வரவே முடியாது. உபாச ஜெபத்துக்குன்னு நீங்க பிளான் பண்ணுங்க. நானும் ஒருத்தர் சொல்றாங்க, நானும் ஒரு 10 மாசமா உபாச கூட்டம் வைக்கிறாங்க, போகணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னவோ தெரியல, போக முடியலங்கிறான். என்னவோ தெரியல, பிசாசு உன்னை படுக்க வச்சுக்கிறான், வரவிடா தடுக்கிறான். அதுதான் என்னவோ. அவ்வளவு சுலபமானதல்ல. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்டுக்கு போகிற வாசல் அகலமும் விசாலமா இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் நெருக்கமானது, இதுல பிரவேசிப்பவர்கள் நிறைய பேர் என்று எழுதப்படவில்லை, சிலர் என்றே போடப்பட்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா பவுல் அங்கு எழுதும்போது, அருமையான பந்தயச்சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஓடுகி அருமையான ஜெயம் பெறுகிறவர்கள் எல்லாரும் ஜெயம் பெறுவார்கள் எழுதப்படவில்லை. அருமையான பன்மையை உச்சரிக்கவே இல்லை, அங்கே ஒருவன் என்று போட்டிருக்கிறார். பைபிள்ல என்ன போட்டிருக்குது? இது இடுக்கமும் நெருக்கமான வாசல், இதுல பிரவேசிப்பவர்கள் சிலர் என்றே போடப்பட்டிருக்கிறது. அங்கேயாவது இங்க கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கு, சிலர்னு போட்டிருக்கு. அங்க பவுல் எழுதும்போது சிலர்னு போடல, ஒருவனே. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் ஓடி வந்தாங்க, அதுல காலேபும் யோசுவாவும் தான் ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடித்தார்கள். ஹல்லேலூயா. வேற யாரும் ஓடி முடிக்கல. ஆகவே இரண்டாவது பிசாசு போராடுகள். ஒரு உருவமாய் வந்திருந்தா கூட நீங்க அவனை ஜெயிக்கலாம். கவலையை விதைச்சிருவான், அத களைகளை விதைக்கிறான், கோதுமைகளுக்குள்ளே களைகளை விதைக்கிறான். நம்ம நல்லாதான் இருப்போம், ஒரு கவலையை ஹார்ட்டுக்குள்ள போட்டு விட்டுருவோம், ஒரு டென்ஷனை உண்டு உள்படி, ஏதோ ஒரு விதைய மனசுல நம்ம களைகளை விதைச்சிருவான். நம்ம சோர்ந்து போயிருப்போம், கவலையா இருப்போம், பாரமா இருப்போம். என்னடா வாழ்க்கை, என்னடா பாஸ்டர், செத்து போக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எவ்வளவு பேர் என்கிட்ட கேட்டுக்கிறாங்க தெரியுமா? நீங்க ஒண்ணு, நான் வாழ்றதுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம், நான் சாகணும், அதுக்கு ஒரு வல்லமையான ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை சத்துரு நம்முடைய ஆவியிலே போட்டு. ஆமென். ஆனா கர்த்தர் நம்மை வாழும்படி அழைத்திருக்கிறார், நம்மை ஜீவிக்கும்படி அழைத்திருக்கிறார், சாகும்படி அழைக்கல. சாகும்படி அழைச்சுனா தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை க்ளோஸ் பண்ணிருப்பார். ஆண்டவர் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்திருக்கிறார். எதற்காக? தேவனுடைய ராஜ்யத்தை உன்னை கொண்டு கட்டும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை அருமையான உன்னை கொண்டு உருவாக்கும்படியாய், தேவனுடைய ராஜ்யத்தை உன்னை கொண்டு ஸ்தாபிக்கும்படியாய். ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிராமத்துல போனா 4 சபை ஆரம்பிச்சிடறான், 5 சபை ஆயிருது, ஒரு 4 ஊழியக்காரங்க எழும்பிடுறாங்க, ஒரு 10 விசுவாசி எழும்பிடுறாங்க, ஏதோ ஒரு 4 பேர் வந்துடுறான், சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் அத்தான் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறாங்க. ஆமென். ஆண்டவர் உன்னை சாகும்படி அழைக்கவில்லை, ஜீவனை உண்டாகும்படி அழைத்திருக்கிறார். நம்ம சபையில ஒரு அம்மா வராங்க, அவங்க நீங்க வீசிங்க பாத்தீங்கன்னா வயசும் ஆயிப்போச்சு, போன் பண்றாங்க, ஐயா சபைக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, 60 வயசுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, அரெஸ்ட் பண்ணா என்னதான் அரெஸ்ட் பண்ணுவாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் நீங்கள் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் உங்களோடு கூட போராடுகிறது, அந்த ஓட்டத்தை நீங்கள் கடந்துதான் வர வேண்டும். அதுக்குதான் சபை, அதுக்குதான் உபாச கூட்டம், அதுக்குதான் ஜெபம், அதுக்குதான் பாஸ்டர், அதுக்குதான் பிரசங்கம், அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர், அதுக்குதான் வசனம். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் ஒண்ணு கொடுக்கிறாரு? போராட்டத்திலே நீ பலன் பெற்று ஓடும்படியாய். சபைக்கு வரலன்னா பிசாசு என்ன பண்ணும்? ஜம்முன்னு ஏறிடும். போன் பண்ணா பிசாசு சொல்லுது எனக்கு வர முடியாது, அந்த ஆள் விசுவாசி சொல்லல, பிசாசு உள்ள இருந்து சொல்லுது வர முடியாதான். ஏனென்றால் வேறே இந்த இருதயம் வெறுமையா இருக்கிறதை கண்டு வேறே பொல்லாத ஆவிகள் வசனத்தில் இருக்குது, அது வந்து குடிகொண்டு விட்டது. அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாம், அது ஜோடிக்கப்பட்டதா இருந்தது. ஆமென். இப்ப எப்படி இருக்குது? வெறுமையா இருக்குது. ஹார்ட்டுக்குள்ள ரட்சிப்பு போயிட்டு, அபிஷேகம் போயிட்டு, கிருபை போயிட்டு, அருமையான ஆராதனை போயிட்டு, சபை போயிட்டு, பாஸ்டர் போயிட்டாரு. பாஸ்டர் பத்தி சொன்னா என்ன சொல்றாங்க? அந்த ஆள் கிடக்குறான், அந்த ஆளுக்கு வேற வேலையும் ஜோலியும் இல்லை, பொண்டாட்டி சத்தமா சொல்றாங்க. அந்த அம்மா கேட்டுட்டே வந்திருக்கிறாங்க,
அந்த ஆளுக்கு போனா காசு கொடுப்பாரா, பணம் கொடுப்பாரா? ஒண்ணும் கிடைக்காது, கிருபை கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆள் சொல்றாரு, எல்லாம் கிடைக்குமா, நீ போ போ சொல்லி அனுப்பிச்சு விட்டுக்கிறார். எல்லாம் போச்சு. இப்ப இருள் உள்ள இருக்குதையா, பிசாசு இப்படி இருக்கு. நீ இந்த பின்மாற்றத்தில் இருக்கிற ஆட்கள், உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். பின்மாற்றத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லா சபையும் குறை சொல்லுவாங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லா ஊழியக்காரனையும் குறை சொல்லுவாங்க. பின்மாற்றத்தில் இருக்கிற ஆட்கள் யாருமே பாண்டிச்சேரியில சரியில்லைம்பாங்க. அப்ப நீ சரியா இருக்கிறியா? நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோ, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு ஈவில் ஃபோர்ஸ் ஹார்ட்டுக்குள்ள இருந்துனா அது அப்படி செய்யும். அது அவங்களுக்குள்ள கசப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள எரிச்சல் இருக்கும், அவங்களுக்குள்ள பகை இருக்கும். அவங்கள யாராவது விசுவாசி, நல்ல விசுவாசியை பார்த்தா சண்டைக்கு இழுப்பாங்க. நம்ம போய் சண்டை போட வேண்டாம், அவங்களுக்கு இழுப்பாங்க. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முகத்தை பாத்தீங்கன்னா முகத்தை ரொம்ப எப்பவுமே சீரியஸாவே வச்சிருப்பாங்க, சிரிக்க மாட்டாங்க. ஏன்னா பிசாசு இருந்தா எப்படி சிரிக்க முடியும்? அப்படியே சிரிச்சாலும் அது சிரிக்கும் போது பிசாசு சிரிக்கிற மாதிரி நமக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும். ஆமா, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிகலா சொல்றேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, உன் ஓட்டத்திலே இரண்டாவது நீ கடந்து போக வேண்டிய பாதை சத்ருவாய பிசாசு. அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சத்துரு சொளவிலே படைக்கிற போல படைக்க போறான். அவன் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, நான் செத்தாலும் உம்மை விட மாட்டேன். இப்ப என்ன சொல்றாரு, நான் வேலைக்கார பெண்ணிடத்திலே அவரை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறார். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மூன்றாவது, உன் ஓட்டத்திலே வாசிங்க வாசிங்க, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். மனுஷன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள பின்மாற்றத்துல போயிருக்கான் பாருங்க. மனுஷன் சொல்றான், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி பாருங்க. அப்போ பின்மாற்றமான ஜீவியம் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு சபை வெறுப்பாக இருக்கும், ஆராதனை வெறுப்பாக இருக்கும், ஊழியக்காரர்கள் வெறுப்பாக இருப்பார்கள், ஊழியங்கள் அருமையான மேன்மையாய் தெரியாது, கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு அற்பமாய் இருக்கும். ஆமென். மூன்றாவதாக, உன் ஓட்டத்தில் இருக்கிற மூன்றாவது தடைக்கல் அல்லது தடை அல்லது அருமையான இருக்கிற போராட்டம், மாம்சத்திலே அருமையான நீங்கள் போராட வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். முதலாவது நீங்கள் சோதனையை ஜெயிக்க வேண்டும், இரண்டாவது நீங்கள் பிசாசின் போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும், அருமையான மூன்றாவது மாம்சத்திலே உண்டாகிற போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். அருமையான 1 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அங்கேயும் அவர் ஓட்டப்பந்தயத்தை எழுதும் போது அருமையான உலக ஜனங்கள் உலகத்துக்காக ஓடுகிறாள், ஆவிக்குரியர்கள் மாம்சத்தின் இச்சைகளை, அந்த வசனத்தை வாசிங்களேன். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள், இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவங்க அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாய் அவங்க பாடி எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க. கிலோ இத்தனை கிலோ இருக்கணும், இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் எக்ஸசைஸ் பண்றாங்க. அந்த யோகா இந்த யோகா, அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் பண்றாங்க. ஆனால் அவங்களே அப்படி இருக்கும்போது நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெற எவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதைதான் பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். மாம்சத்தை நீங்கள் அருமையான மாம்சத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இது ஒரு மாம்சம் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். இது அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. நீங்க இருக்கிற உங்களுக்கு வெளியே தோன்றுகிற இந்த மாம்சம் சாதாரணமானதில்லை. அது என்னெல்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறீங்க, அது எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுன்னு நினைக்கிறீங்க, அது எதெல்லாம் உடுக்கணும்னு ஆசைப்படுன்னு நினைக்கிறீங்க, எதெல்லாம் அணியணும்னு ஆசைப்படுதுன்னு நினைக்கிறீங்க. ஐயோ, அந்த கண்ணு இருக்குதே, கண்ணு அது நம்மளை படாத பாடுபடுது. நாக்கு இருக்குதே, நாக்கு
அது ஊர் சண்டை அப்படியே நாக்கு அப்படி வளைச்சு இழுத்து உள்ள கொண்டு வந்து. இது அவ்வளவு சுலபமானது இல்ல. சண்டையை உண்டு பண்றதுக்கு நம்ம சபையிலிருந்து ஒரே ஒரு ஆள் அனுப்புனா போதும், அங்க வாரே நடக்கும். ஏம்மா நீ கொஞ்சம் ஜெபம் பண்ண போயிட்டு வரையாமா, அந்த வீட்டுக்கு புருஷனும் மனைவி சண்டை போடுறாங்கன்னு. இந்த அம்மாவை ஜெபம் பண்ண அனுப்புனா அவங்க அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. அந்த அளவு ஜெபம் பண்ணிட்டு வரும் இந்த அம்மா. அங்க போய் கேட்டா, பாஸ்டர் நீங்க வர வேண்டியதானே பாஸ்டர், என் மனைவியே அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணி பிரிச்சுட்டு சண்டைக்கு வரான், அதனாலதான் யாரையும் வீட்டுக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா இவங்க அங்க போய் ஏதாவது பாம்பை வச்சுட்டு வந்துருவாங்க. தெரியுமா தெரியுமான்னு கேட்டாலே பிரச்சனை வருது. அவன் போகும்போது தெரியுமா, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, நீ கேட்கலையா, இப்படி 3 தடவை சொன்னோன்னு அவனுக்கு தூக்கம் வராது. என்ன பிரதர் தெரியலையா, என்ன பிரதர் கேட்கலையா, என்ன பிரதர் சொல்லலையா, இது அவன் கேட்கலன்னா அவனுக்கு வெடிச்சுன்னு மனசு. கேட்டு கேட்டு நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி ஆகி போச்சுன்னா பலவீனப்பட்டு போச்சு. நம்ம நாடுதான் அப்படி, வேற எந்த நாட்டிலயும் அப்படி கேட்கலையா வச்சில்லையா போகலையான்னு கேட்கவே மாட்டாங்க. அடுத்த வீட்டு அட்ரஸ் யாருக்கும் தெரியாது, அடுத்த வீட்டுல இருப்பாங்க. வேணா ஒன்னும் சொல்லுவான், ஹலோ நான் பேசுறதுக்கு நான் பண்ண முயற்சி எனக்கு தான் தெரியும். இந்த வெள்ளக்காரன் பேச பக்கத்து வீடு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லி சிரிப்பான். அப்படியே போய் கார்ல இறங்கிறோம். நானும் இருந்த நாள் வரையிலும் குட் மார்னிங் சொல்லி பார்த்தேன். அந்த குட் மார்னிங்கோடு சரி, அதுக்கப்புறம் அவன் வந்தானா தொலைஞ்சு. அவனுக்கு தெரியும் இந்தியாவில் உள்ளவங்கிட்ட பழகக்கூடாது, இந்தியால இருந்து வரவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான். நானும் வீட்டுக்குள்ளலாம் போய் பார்த்தேன், என்னெல்லாம் நம்ம இந்த ஓட்ட இங்கிலீஷ்லாம் அடிச்சு பேசி பழகிடலாம்னு நினைச்சேன். ஒண்ணு நடக்கும். பாயிண்ட மாத்திரம் கேட்கறாங்க, பாயிண்ட்டுக்கு மாத்திரம் பதில் சொல்றாங்க. நம்ம ஆளுங்க பாயிண்டே இருக்காது, 3 மணி நேரம் ஓடும் வண்டி. மத்தியானம் சாப்பிடுற போட லஞ்சுக்கு போன இடத்துல ஐயோ லஞ்சா பண்றாங்க இவங்க, வம்பு பண்றாங்க. லஞ்சு போன சாப்பிட்டுக்கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைய, மாம்சத்தோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. அதை நீங்கள் கடந்து வந்தால் மாத்திரமே நீங்கள் ஜெயம் பெற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாம்சத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஐயோ, அந்த வசனத்தை ரோமருக்கு எழுது மேல எழுதுகிறான், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலே இருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும்? ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அது என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலே இருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அடுத்த அதிகாரத்தில் எழுதுறாரு, என்னை விடுதலையாக்கிட்டு எழுதுறாரு. அந்த வசனத்தை எழுதணும்ல. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிட்டு. ரோமன் கேத்தலிக் சபையிலே கரிதினலா இருந்து போப்பாண்டவர் கீழே வேலை செய்தவர் தான் மார்ட்டின் லூத்தர். அவர் தான் வந்து வெளியே இந்த நியூ டெஸ்டமெண்டை நமக்கு ஈவாக கொடுத்தவர். அவரை கொல்லும்படியாய் போப்பாண்டவர் உத்தரவிட்டார். வேறு நாட்டுக்கு போய் அவர் தப்பித்தார். அது அந்த சரித்திரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் உங்களுக்கு தெரியும். மார்ட்டின் லூத்தரை குறித்த புத்தகம். அவர் ஒரு நாள் ஜெபாரைக்குள்ளே போகும்போது அவர் செய்த எல்லா பாவங்களையும் சத்துரு காமிச்சு கொண்டே இருந்தானா. சத்துரு சொல்றானா, அவன் ஜெபத்தை ஏசுனார் கேட்க மாட்டாரு, நீ இவ்வளவு தப்பு செய்திருக்கிற. ரொம்ப துக்கமாய் ஜெபாரையில உட்கார்ந்து கொண்டே இருந்தார். அப்போ ஆவியானவர் பேச ஆரம்பிச்சாராம், மார்ட்டின், நீ செய்ததெல்லாம் உண்மைதான், ஆனா என்னுடைய ரத்தம் இருக்கிறதே உன்னுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இப்ப வச்சிருக்கிறவன் ரெட் பென்ல இருக்கிற அந்த இங்க அதுக்கு மேல ஊத்துனாராம். எழுதின அந்த பேப்பருக்கு மேல அந்த இங்க ஊத்துனாராம். இப்போ ஏதாவது தெரியுதான்னு கேட்டார். எல்லாமே ரெட்டா இருக்குதுன்னா அதுதான் என்னுடைய ரத்தம்.
ஹalleluya ஆமென். ஆமென். நீங்க பாவம் செய்யாததுக்கு கையை கட்டி பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்திலிருந்து ஜெயம் உண்டாக வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம் மட்டும்தான் உலகத்துல. ஆமென். ஆமென். ஹalleluya ஹalleluya. வேற எந்த பிரமாணம் உன்னை விடுதலையாக்காதையா? ஹalleluya இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை என்று அவர் ஒரு நபி, இஸ்லாமிய ஈசாய் நபி என்று ஒரு முஸ்லிம் 4 புத்தகத்தை படிச்சா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இத மையமா வச்சு ஒரு புத்தகத்தை எழுதிட்டே வந்தான். இயேசு கிறிஸ்து ஈசா நபி கடைசியாய் அவன் எழுதுகிறான். அந்த புத்தகத்திலே அவன் எழுதுகிற கடைசி வார்த்தை இயேசு ரட்சகர் என்று எழுதுகிறான். ஹalleluya. பாவத்திலே இருந்து விடுதலையாக்குகிற ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிற ரட்சகர், பாவத்திற்காக பலியான ஆட்டுக்குட்டியாய் அவர் இருக்கிறார். ஹalleluya. ஆனா நமக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை வந்தா, நம்ம அன்னைக்கு அந்த 92ல ஒரு பாவம் செய்தோமே அதனால வந்திருக்குமோ, அது 82ல ஒண்ணு செய்தோமோ அதனால வந்திருக்குமோ, அதுல 30 அப்படி வந்திருக்குமோ, இப்படி வந்திருக்குமோ, இப்படி யோசிச்சு. நான் சொல்றேன் அப்படியும் வரல இப்படியும் வரல, சோதனையில நீ ஜெயிச்சு வர்றதுக்கு வந்திருக்கு. புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீ இப்ப இந்த சோதனையில எப்படி நிக்கிறீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறீங்கன்னு வந்திருக்குது. பாவம், அந்த பாவம் செய்தோமோ, இந்த பாவம் செய்தோமோ, அப்படி நடந்தோமோ, பித்து பிடிச்ச போல நீ நடக்கிறது. சோதனையில சோதனை வந்திருக்குதியா, பாவத்தை இயேசுநாதர் மன்னிச்சார், அப்படி உனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இந்த நிமிஷம் மன்னிக்கிறார். ஹalleluya. உனக்கு அப்படி நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லா பாவம் எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்க அப்படியே ரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. சும்மா இல்ல, வல்லமை இருக்குதியா. ஹalleluya. பழசு நினைக்காதீங்க. பழச படுக்கும்போது தான் எல்லாம் யோசிக்கிறது. படுக்கும்போது யோசிக்காதீங்க. படுக்கும்போது என்ன யோசிக்கணும்னா, அப்பா கிருபை எவ்வளவு பெருசையா, என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிர. ரகசிய ஜெபகுமார் வட இந்தியால ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது எல்லாம் களைச்சி விளையாடிட்டு இருக்கிறாங்களாம், பாட்டு நடக்குதான், ஒருத்தம் கூட இல்லையா முன்னாடி, ஒரு ஆளு கூட ஸ்டேஜுக்கு முன்னாடி இல்ல, எல்லாம் களைச்சி விளையாடவும், கோழி விளையாடவும், பால் விளையாடவும். ஆனா பிரதர் அந்த பிரசங்கம் பண்ற நேரத்தில் அந்த பாஸ்டர் சொல்றாரு, இப்பொழுது அகஸ்டின் ஜெபகுமார் பிரசங்கம் பண்ணுவார். அவர் எப்படி சொன்னாரு, அவர் சொன்னாரு எப்படி என்ன பிரசங்கம் பண்ணுவான்னு சொன்னா தெரியல, ஆனாலும் இவர் கண்ணை மூடி ஒரு நல்ல பாட்டை பாடி பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அருமையான ஆல்ட்ரஹால் வேற விட்டாராம். எல்லாம் கோலி விளையாடிட்டு இருக்கிறான், களைச்சி விளையாடிட்டு இருக்கிறான், பந்து விளையாடிட்டு இருக்கிறான், ஒரு ஆல்ட்ரஹால் விட்டாராம். இயேசு கிறிஸ்து உன் பாவத்தை மன்னிக்கிறார் சொல்லி ஆல்ட்ரஹால் விட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தர் முட்டியில நிக்கிறானா. அவன் கேட்ட கேள்வி என்னவென்றால், இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரான்னு கேட்டானா. நீ எங்க இருந்தேன்னு கேட்டாரான். ஸ்டேஜ் பின்னாடி இருந்து பிரசங்க முழுசுமா நான் கேட்டுட்டு இருந்தேன். அவன் சொன்னானா, நீ எங்க இருந்து வந்தேன்னு கேட்டான். ஸ்டேஜ் பின்னாடி இருந்தேன். ஏன் பின்னாடி இருந்தேன்னா, என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கு, நான் 25 கொலை செய்திருக்கேன். பின்னாடி என்ன இருந்த காரணம் என்ன போலீஸ் தேடுது, இயேசுநாதர் என்ன மன்னிப்பாரான்னு கேட்டான். அவர் சொன்னாரா, ஒன்ன மாத்திரம் இல்ல, எப்பேற்பட்ட பாவியும் அவருடைய ரத்தம் மன்னிக்க வல்லமை உள்ளது. அதில் எழுதப்பட்டிருக்கிற சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. ஹalleluya. ஹalleluya. உன்னுடைய அருமையான உன் ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிற நீ, 4வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அருமையான பொல்லாத மனிதர்கள் உன் ஓட்டத்தை பலவீனப்படுத்தும்படி உன்னோடு கூட போராடுகிறார். பொல்லாத மனிதர்கள், அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க நம்மளோட சண்டைக்கு வராங்க, நம்ம மேல பொறாமையா இருக்கிறாங்க. நம்ம ட்ரெஸ் பண்ணி போறதும், கார்ல போறதும் வருதும் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜலசி இருக்கு, ஒரு பொறாமை இருக்கு. எப்படியாவது இவன் விசுவாசி அப்படி இருக்கிறாங்க. ஊழியர் ஒருத்தர்கிட்ட 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆனா தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரா, அந்த ஜெபம் பண்ற அந்த அம்மா பார்த்து சொன்னாரா, அவன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன். இவர் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டானா, ஆண்டவரே என்ன கேட்டாலும் நீ எனக்கு தருவீரான், கண்டிப்பா தருவேன். அப்ப இவன் ஆனா ஒண்ணு ஜெபத்துல ஆண்டவர் சொன்னாரா, உன் கூட ஜெபம் பண்றான் பாரு, நீ எதை கேட்டாலும் அவனுக்கு 2 இரட்டத்தனையா கொடுப்பேன்னு சொன்னாராம்.
நீ ஒரு கார் கேட்டா அவனுக்கு 2 கார் கொடுப்பேன், நீ ஒரு பைக் கேட்டா அவனுக்கு 2 பைக் கொடுப்பேன், ஒரு வீடு கேட்டா அவனுக்கு 2 வீடு கொடுப்பேன். அதுல சிக்கல் ஆண்டவர் வச்சு விட்டார். இவன் ஒரு முடிவுக்கு வந்தான், ஆண்டவரே அவனுக்கு 2 கொடுப்பீர், எனக்கு 1 கொடுப்பீர். ஒரு காரியத்துக்கு வந்தான், ஏன் ஒரு கண்ணை எடுத்துருந்தான். அப்ப அவனுக்கு 2 கண்ணும் போகும்ல, ஒரு கண்ணை எனக்கு எடுத்துரும், அவனுக்கு 2 கண்ணும். இதுதான் நிறைய பேருடைய இறுதி. நான் ஒண்ணு சொல்ற கேளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்க மனசுல பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு நினைச்சாலே பாஸ் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ் பைத்தியக்காரனா இருந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. தாடி கிடி எல்லாம் வச்சு ஒரு மாலை போட்டு, சில்வம் மாலை போட்டு, ஒரு காவி கிவி எல்லாம் போட்டு, ஒரு பிஞ்ச செருப்பு போட்டு உங்க வீட்டுல பிரைஸ் லாட் சொன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க அப்படிதான் விரும்புறீங்க, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, ஆனா பாஸ் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. பாஸ்டர்னா எல்லாத்தையும் விட்டு வெறுத்து இதா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. எலும்பு தோலுமா கண்ணு 2 மட்டும் வெளியே தெரிஞ்சு ஒரு பெரிய பைபிள், அது தமிழ் பைபிள் ஒண்ணு இருக்கு பாருங்க, கண்ணாடி முன்னாடி போட்டு அப்படி வந்து பிரைஸ் லார்ட் பிரதர்னா ஏசுனார் மாதிரி வந்திருக்காரு. ஜனங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. பிள்ளைகளே நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? அந்த ஜெபம் உங்ககிட்ட இருந்தனா மத்தவங்க பிரச்சனைக்காக நீ ஜெபம் பண்ணா உன் பிரச்சனை போயிரியா? அததான் சொன்னா, சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணாயா, அவன் இருதயத்தை பாருங்க, அவனுக்கு 1000 பிரச்சனை. சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் சிநேகிதனை ஜெபத்தை கேட்டார்னு எழுதப்படல, பரலோகம் அசைஞ்சு அவன் சிறையிருப்பு எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகவே மனுஷங்க நம்ம எப்பவுமே பழைய சுவாபங்கள், பவுல் எழுதுறாரு மீகாவின் புத்தகம் 7:6, மத்தேயுவின் சுவிசேஷம் முடிச்சிடறேன் 10:36, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4:17. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. கதை எப்படி போய் சேருது பாருங்க, கதை எப்படி முடியுது பாருங்க. மருமக என்ன ஆச்சு? 2 பேரும் மாமியார் 2 பேரும் வெளியே வரது பார்த்தா அப்படி இருக்குது. ஆனா உபவாசம் பண்ணி இருக்கிறாங்க மாமியார், மருமக உபவாசத்துல இருக்குது. என்னமா உபவாசத்துல இருக்கிற? மாமியார் சாகிறதுக்கு உபவாசம் பண்ணிட்டு இருக்கு. அந்தம்மா என்ன நினைக்குது? மருமக சாகிறதுக்கு நான் உபவாசம் பண்ணிட்டு இருக்கேன். பாசுக்கு மாறி மாறி காணிக்க வருது, அதிகமா கூட வருது. எதுக்கு? நான் உபவாசம் பண்றது. ஜெப குறிப்பு என்னன்னா சாகர ஜெப குறிப்பு. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஜனங்க இருக்கிறாங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண உண்மையை சொல்றேன். அந்த அம்மா சொல்றாங்க, நான் சொன்னேன் வயசாகி போச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சிஸ்டர். அட்ஜஸ்ட் பண்றதா? அது இன்னைக்கு நைட்டு சாகணும், வேணும்னு மாத்திரை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. சாகணும். கசப்புகள், வெறுப்புகள், பகைகள். நான் சொல்றேன், பிடிக்கலையா உன்னுடைய 2 மவுத்தை க்ளோஸ் பண்ணி பேசாம இருந்தாலே பிரச்சனையே வராது. சாப்பாடு தரலையா, ஜிக்மருக்கு போங்க, 25 ரூபாய் என்ன சாப்பாடு கிடைக்கும். வெஜிடபிள் பிரியாணி, தயிர் சாதம் வீட்டுல கூட கிடைக்காது. வடை, அது பருப்பு வடை, உளுந்த வடை, என்னெல்லாமோ வச்சு விற்கிறாங்க. எல்லாம் 25 ரூபாய் 50 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போயிடாங்க. ஒரே சண்டையும் பிரச்சனையும், ஒரே போராட்டம். பையன் வரும்போது பொண்டாட்டி கூட இருக்க முடியாதுன்னு சொல்றது. அவன் அங்க இந்த குடும்பத்துக்கு வரும்போது அவன் சொல்றான், உன் வீட்டுக்காரனோடி நமக்கு ஒத்து வராதுப்பா. சண்டைகளை உண்டு பண்ணிட்டு வயசான ஆட்கள் அத்தங்குத்தம் போடக்கூடாது. ஆமா, வயசான ஆளு சாப்பிட்டமா சோத்திரம் பண்ணுமா சர்ச்சுக்கு வந்துருங்க. ரிட்டையர்ட் ஆயிட்டா சபைதான் உங்களுக்கு. நீங்க பிரதர் மூர்த்தி பிரதரை பாத்தீங்கன்னா காலையில வந்துருவாரு, சாயங்காலம் ராத்திரி வருவார், நைட்டு போய் படுக்க போயிடுவார். ஒரு பிரச்சனை கிடையாது. சபைக்கு வர்றோம், ஜெபம் பண்றோம், போறோம். அங்க என்ன சமையல் நடந்தாலும் என்ன, அவங்க என்ன சண்டை போட்டா என்ன, அவங்களுக்குள்ளேயே நம்ம தலையிடக்கூடாது. இது போன் பண்றது இங்க இருந்து, கூல்ட்ரிங்க்ஸா, அவங்க விஷத்தை கூட கலக்கிருப்பான், குடிக்காத. அவன் போன்ல கேட்டான், உங்க அம்மா இப்படி பேசுறாங்க. உண்மையா நடந்தது சொல்றேன். ஒரு குடும்பமே 2ஆ பிரிஞ்சு போச்சு. டைவர்ஸ் ஆகல, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு. பிரிச்சது யாருன்னா இந்த மாமியா, இந்த அம்மாக்காரி. மகளை எப்படியாவது இப்ப கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கிறாங்க. வேற பிள்ளைங்களா அந்த ஆள் படாத பாடுபட்டு.
இது எல்லாம் சாபம். இது எல்லாம் அருமையான ஓட்டம் கிறிஸ்தவ ஓட்டம் அல்ல. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் அல்ல. நீங்கள் இயேசுவை போல ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை போல பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை போல சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசுவை போல பார்க்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய கரத்திலே கிரீடமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆகவே பொல்லாத மனிதர்கள், நான் உங்களுக்கு சில மந்திரம் சொல்லி கொடுக்கிறேன். உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு விரோதமா கிரியை செய்யற மனுஷனை காலையில ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் போறேன், அந்த பியூனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்துல கட்டுகிறேன். அந்த ஐஏஎஸ் ஆபீசரை இயேசுவின் நாமத்துல அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை கட்டுகிறேன்னு கட்டிட்டு நீங்க போய் பாருங்க, சத்தமே காட்ட மாட்டான். உண்மையா நீங்க ஜெபம் பண்றது இல்ல, அப்படி ஜெபம் பண்றது இல்ல. ஜெபம் பண்ணுங்க. பொல்லாத ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பொல்லாத மனுஷனை ஜெயிக்கணும்னா கத்தி எடுத்து குத்திராதீங்க இயேசு நாமத்துல. அப்படி செய்யறாங்க. நம்ம ஒரு நல்ல விசுவாசி ஒரு சபையில வேற ஆர்கன் வாசிக்கிறார், கழுத்து நெரிச்சு கொண்டு போட்டாரு. கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு அடுத்த நாள் கேட்டா, பிரைஸ் லார்ட் பிரதர், எப்படி இருக்கிறீங்க பிரதர்? ஆண்டோடைய கிருபையினால் நல்லா இருக்கிறீங்கிறாரு. உண்மையிலே நாளெல்லாம் தெரியும். இங்க ஒரு நரகர் வந்தான், நான் வரவே வேண்டான்ட்டான், ஆளே வேண்டான்ட்டான். ஒரு மனசாபம் இல்ல, ஒண்ணும் இல்ல, கர்த்தரே செய்தாருன்னு சொல்ற மாதிரி அவன் பேசுறான். நான் ஒரே இருக்குல்ல, அந்த பொண்ணு செத்து போச்சு. 4-5 இருக்குன்னு போலுக்கு சாகுறது. இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். ஆகவே நீங்க காலையில ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, ஒரு பொல்லாத மனுஷர்களையும் நான் இன்றைக்கு சந்திக்க கூடாதப்பா. ஒரு பொல்லாத மனிதர்களும், ஏன்னா நீங்க நிறைய பேர் கம்பெனில வேலை செய்றீங்க, நிறைய இடங்களுக்கு வேலை செய்றீங்க. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தனும் அப்படியே ஒருத்தன் நீங்க சந்திச்சாலும் அவன் உங்ககிட்ட சத்தமே காட்டும். ஆமாயா, உங்களை பார்த்து அவன் சொல்லுவான், இது வித்தியாசமா இருக்குது, இந்த அம்மா முகத்துல என்னவோ இருக்குது. காலேஜுக்கு போயிட்டு வர பொண்ண எல்லாரும் ரோட்ல இருந்து பரியாசம் பண்ணுவானா, ஒரு பொண்ணை மட்டும் எவனுமே பரியாசம் பண்ண மாட்டான். அந்த சாட்சி படிச்சனா, அந்த பொண்ணு அந்த பசங்கிட்ட கேக்குறாங்க, ஏன் அந்த பொண்ணை மட்டும் நீங்க பரியாசம் பண்ண மாட்டீங்கன்னா, அவன் அந்த பசங்க அந்த ரவுடி பசங்க சொல்றான், அது இயேசுக்கு பொண்ணுங்கிறான், சபைக்கு போற பொண்ணுங்கிறான். அது பாருங்க, அது நட உட இதெல்லாம் பாருங்கிறான் அந்த ஆள்கிட்ட. அது வர்றதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. ஐயோ, அதை பரியாசம் பண்ணா சரி வராதுங்கிறான். எப்படி ஆண்டவர் கிரியை செய்றார் பாருங்க. அருமையான, அப்படியே நீங்க ஜெபம் பண்ணணும், அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சந்தரக துரபாக பரபர. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள், அவர்களுடைய ஓட்டத்திலே வைக்கப்பட்ட கற்கள் சோதனை என்னும் கற்கள். அவருடைய ஓட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் பிசாசினுடைய கிரியைகள். அவன் ஓட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் அருமையான மாம்சத்தின் கற்கள். அவன் ஓட்டத்திலே வைக்கப்பட்டிருக்கிற கற்கள் பொல்லாத மனிதர்கள். இவைகளை கடந்து ஓடிதான் அவன் ஜெயம் பெற வேண்டும். அவனுக்கு தான் கர்த்தர் அருமையான ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். அவனுக்கு தான் கர்த்தர் அருமையான மேன்மையானவைகளை வைத்திருக்கிறார். பின்வாங்கி விடாதே, ஓட்டத்திலே தளர்ந்து விடாதே, ஜெயிக்க முடியாது என்ற இடத்துக்கு வராதே. கர்த்தர் இந்த காலவேளையிலே ஒரு புதிய பலனை உனக்கு கொடுக்கிறார். ஒரு புதிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். எல்லாரும், ஆண்டவரே, அதை எனக்கு தாரும், நான் விழுந்து விட்டேன், நான் பாவம் செய்து விட்டேன், ஆண்டவரே, உம்மை விட்டு நான் தூரமாய் போய்விட்டேன், என்னை மன்னியும், எனக்கு ஓடும்படியான பலனை தாரும். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டங்களை அடித்து எழும்புவார்கள். தடைகளை எல்லாம் தகர்த்து உடைத்து எழும்புவார்கள். ஓ ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் இருக்கிற பலன் புதிய பலன். ஹல்லேலூயா. மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன்.
திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். ரபா பா 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 பா. ஆமென். கர்த்தர் இந்த 10 மாதத்தை கடந்து வர உதவி செய்து 11வது மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 12வது மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வருகிற புதிய வருஷத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. விசேஷமாய் சபை மக்களுக்கு ஆகாரம் ஒழுங்கு பண்ணியிருக்கிற அந்த குடும்பத்துக்காய் கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதிதாய் நம்முடைய சபைக்கு வருகிற மக்களுக்காக குடும்பங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை வேளை ஆராதனையில் வந்து ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருக்கிறார்.